ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். காசியை விட மிக புனிதமானது. ராவணவதத்தின் தொடக்கமும் முடிவும் இங்கிருந்தே பிறக்குது. கடவுளாவே இருந்தாலும் அவங்க செஞ்ச பாவத்திலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாதுன்னு தன்னோட பிரம்மகதி தோஷத்தை போக்கிக் கொள்ள ராமர் நாடி வந்த ஒரு புனித ஸ்தலம் தான் ராமேஸ்வரம். ராமாயணத்தில் அயோத்தி இலங்கைக்கு அடுத்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஊர் ராமேஸ்வரம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கேலி செய்கிற கூட்டம் மற்றொரு பக்கம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பாடம் புகட்டுற விதமாக ராமேஸ்வரத்தில் ஒரு பக்தன் நிகழ்த்திய அதிசயம் இன்றும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்துது. எதனால் ராமேஸ்வரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? அப்படி அங்கே என்னதான் நடந்தது? ஏன் ராமேஸ்வரம் போகணும், யாரெல்லாம் போகணும்னு புண்ணிய ஸ்தலமாகிய ராமேஸ்வரம் உருவான வரலாற்றையும் கோயிலை சுற்றியுள்ள மர்மங்களையும் ரகசியங்களையும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் அங்கே பார்த்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி பல யுகங்களாக புதைந்திருக்கும் வரலாற்று சம்பவங்களையும் 22 தீர்த்தங்களின் சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் உள்ள 12 ஜோதிலிங்க ஸ்தலங்களில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரே ஸ்தலம் ராமேஸ்வரம். தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்தியாவில் உள்ள புனித ஸ்தலங்களில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுவது 4 ஸ்தலங்கள். வடக்கே பத்ரிநாத், கிழக்கே ஜெகநாத், மேற்கே துவாரகாநாத், தெற்கே ராமநாதம். இவற்றுள் 3 ஸ்தலங்கள் வைணவ ஸ்தலங்களாக இருக்கும்போது 4வதா இந்த ஒரு ஸ்தலம் ராமேஸ்வரம் மட்டும்தான் சிவஸ்தலமாக இருக்குது. பதஞ்சலி முனிவர் இந்த இடத்துல தான் முக்தி பெற்றிருக்காரு. பொதுவாக காசி ராமேஸ்வரம் யாத்திரை போகிறவங்க ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி மண்ணையும் தீர்த்தத்தையும் எடுத்துட்டு காசிக்கு போவாங்க. காசிக்கு போய் அங்கே உள்ள கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுட்டு அக்னி தீர்த்தத்தால் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு அங்கே உள்ள கங்கை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்யணுமா. இந்த புனித யாத்திரையை ராமேஸ்வரத்தில் தான் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ராமாயணத்தில் சீதையை கவர்ந்து சென்ற ராவணருடன் ராமர் போரிட்டு ராவணனை போரில் கொன்றதன் விளைவாக ராமபிரானுக்கு பிரம்மகதி தோஷம் பிடிச்சிரும். அதை நீக்குவதற்காக அகத்திய முனிவரிடம் யோசனை கேட்டபோது அகத்தியர் ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் பிரம்மகதி தோஷம் நீங்கும்னு சொல்லியிருக்காரு. அதன்படியே தனது சிறந்த பக்தனான ஹனுமான் கிட்ட கைலாய பருவதமலைக்கு சென்று சிவலிங்கத்தை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு ராமபிரான். ஹனுமான் வர காலதாமதம் ஆனதுனால சீதாதேவி கடற்கரையில் உள்ள மணலில் ஒரு சிவலிங்கத்தை வடிவமைத்து ராமர் கிட்ட கொடுக்குறாங்க. ராமரும் குறித்த நேரத்தில் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுறாரு. இதனால ராமருக்கு ஏற்பட்ட பிரம்மகதி தோஷம் நீங்கியிருக்கு. ராமபிரான் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் தான் இன்று ராமநாத சுவாமியாக ராமேஸ்வரத்தில் அருள் பாலிச்சிட்ருக்காரு. ராமரோட கட்டளையை ஏற்று கைலாய மலைக்கு சென்ற ஹனுமான் அங்கிருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துட்டு ராமேஸ்வரம் கடற்கரைக்கு வராரு. ஆனால் இங்கே ஏற்கனவே மண்ணால் சீதாதேவி செய்த சிவலிங்கத்தை பார்த்து கோபம் கொண்ட ஹனுமான் அவரோட வாளால் அந்த சிவலிங்கத்தை பேர்த்தெடுக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் மண்ணால் சீதாதேவியால் செய்யப்பட்ட அந்த சிவலிங்கத்தை கொஞ்சம் கூட அசைக்க முடியலையா. ஹனுமானுடைய வாளின் தடம் மண்ணால் சீதாதேவியால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தில் பதிஞ்சிருப்பதை இப்போவும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்ததும் ராமபிரான் தன்னோட பக்தனை சமாதானம் செய்கிற விதமாக, பக்தனுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக ஹனுமான் கொண்டு வந்த சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்காரு. அந்த சிவலிங்கம் தாங்க இன்று விஸ்வநாதராக ராமநாத சுவாமி கோயிலில் காட்சி கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹனுமான் கொண்டு வந்த சிவலிங்கத்துக்கு தான் முதல்ல பூஜைகள் நடக்கணும்னு ராமபிரான் கட்டளையிட்டிருக்காரு. அதன்படி இன்றும் விஸ்வநாதருக்கு பூஜை செய்யப்பட்ட பிறகுதான் ராமநாத சுவாமிக்கு பூஜைகள் நடக்குது. சீதாதேவியை மீட்க ராமபிரான் இலங்கைக்கு பாலம் கட்டினது இந்த ராமேஸ்வரத்தில் இருந்து தான். ராமேஸ்வர கடல் தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுது.
தான் ஒரு கற்புக்கரசிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சீதாதேவி அக்னி பிரவேசம் செய்வாங்க. சீதாதேவியை தொட்ட பாவத்திற்காக அக்னி பகவான் இந்த ஸ்தலத்துக்கு வந்து கடலில் நீராடி தன்னோட தோஷம் நீங்கி ராமநாதரை வழிபட்டிருக்காரு. அதனால இந்த கடல் அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுதுங்க. ராமேஸ்வரம் போனவங்க இதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. காலில் சங்கிலியுடன் காட்சியளிக்கும் சேது மாதவர். அது எப்படி நடந்ததுன்னா, பெருமாளின் தீவிர பக்தரான சுந்தரபாண்டியங்கிற மன்னர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்காரு. அந்த மன்னருடைய குறைய போக்கி மகாலட்சுமியே மன்னருக்கு மகளா பிறந்திருக்காங்க. அந்த பெண் மணப்பருவத்தை அடையும் போது ஒரு இளைஞன் அந்த பெண்கிட்ட வம்பிழுத்திருக்காரு. சுந்தரபாண்டிய மன்னன் அந்த இளைஞனை சிறைப்பிடித்து அவரோட காலை சங்கிலியால் கட்டி போட்டிருக்காரு. பெருமாளும் தன்னோட பக்தனுக்கு இதை செய்ய அனுமதி கொடுத்திருக்காரு. அப்படி காலில் சங்கிலியால் கட்டப்பட்ட பெருமாளே இங்கு சேது மாதவராக காட்சியளித்து அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. இப்போவும் சேது மாதவருடைய கால் சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பதை நீங்களும் பார்க்க முடியும். அடுத்ததா கடலுக்குள் இருக்கும் நவக்கிரகங்கள். ராமேஸ்வரத்தில் உள்ள கடல் அலைகள் இல்லாதது, ஆரவாரம் இல்லாதது. ராமபிரான் தன்னோட கையால் 9 பிடி மணலை கொண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவக்கிரக ஸ்தலம் ராமேஸ்வரத்தில் இருக்குது. பக்தர்கள் இங்கே உள்ள நவக்கிரகங்களை தொட்டு அவங்க கையாலேயே அபிஷேகம் அர்ச்சனையெல்லாம் செய்யலாம். புராண காலம் முதல் கடலுக்கு நடுவே 9 கல் சிலைகளாக நவக்கிரகங்கள் அமைந்துள்ள அற்புதமான காட்சியை நாம் இதை ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆன்மீகத்தை நம்புறவங்க ஒரு புறம் இருக்காங்க, ஆன்மீகத்தை நம்பாம அதை கேலி செய்கிறதும் அவநம்பிக்கையை உண்டாக்குற விதமாக செயல்படுற மற்றொரு கூட்டமும் இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு சமயம் இந்த கோயிலில் உள்ள சிவலிங்கம் மணலால் செய்யப்பட்டது கிடையாது, அப்படி இருந்திருந்தா அபிஷேகம் செய்யும் போது அது கரைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு ஒரு கூட்டம் வாதம் செய்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி தாயாரின் தீவிர பக்தரான பாஸ்கரராயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தண்ணீரில் எளிதில் கரையக்கூடிய உப்பினால் ஒரு சிவலிங்கத்தை வடிவமைத்து அதுக்கு அபிஷேகம் செஞ்சிருக்காரு. அந்த சிவலிங்கமும் தண்ணீரில் கரையலை. இதை பார்த்த எல்லோரும் வாயடைச்சு போய் நின்றுருக்காங்க. ஒரு சாதாரண பக்தனால் தன்னால் செய்யப்பட்ட உப்புலிங்கமே கரையாத போது அன்னை சீதாதேவியால் மணலில் வடிவமைக்கப்பட்ட சிவலிங்கம் கரையாதது ஒன்றும் அதிசயம் கிடையாதுன்னு பாஸ்கரராயர் நிரூபிச்சிருக்காரு. இன்றளவும் அந்த உப்புலிங்கத்தை ராமநாதர் சன்னதிக்கு பின்புறம் பக்தர்களால் பார்க்க முடியும். உப்பின் சொரசொரப்பு தன்மையை அந்த லிங்கத்தை காணும் போதே நம்மளால் உணர முடியும். நாகதோஷ நிவர்த்திக்காக இந்த சன்னதிக்கு வந்து நம்ம கண்களுக்கு தெரியாத நாகவடிவில் அமைந்திருக்கும் பதஞ்சலி முனிவர் கிட்ட வேண்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா, பதஞ்சலி முனிவர் முக்தி அடைஞ்ச இடம் இந்த ராமேஸ்வரம். இதனால அவரு நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்படிகலிங்கமும் ராமநாத சுவாமி மூலஸ்தானத்தில் தான் அமைஞ்சிருக்கு. தினமும் இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு பாலபிஷேகம் செஞ்சு வராங்க. பர்வதவர்த்தினி அன்னையின் பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஸ்ரீசக்கரமும் அமைஞ்சிருக்கு. 51 சக்தி பீடங்களில் இத்தலம் சேது பீடம்னு அழைக்கப்படுது. சகால பாவங்களையும் போக்குகின்ற ஸ்தலம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் இங்குள்ள இரட்டை விநாயகரை வேண்டி குழந்தை பாக்கியமும் செல்வ செழிப்பும் பெற்று வராங்க பக்தர்கள். அடுத்ததா ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற 22 தீர்த்தங்களும் அதோட பலன்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பக்தர்கள் முதலில் கடலில் நீராடிய பிறகுதான் கோவிலின் உள் அமைந்திருக்கும் 22 தீர்த்தங்களிலும் நீராட முடியும். முதலில் மகாலட்சுமி தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீராடினால் செல்வ வளம் பெறலாம். அடுத்ததா சாவித்ரி தீர்த்தம், பேச்சாற்றலை பெறலாம். காயத்ரி தீர்த்தத்தில் நீராடினால் உலக நன்மைகள் கிடைக்கும். சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடினால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். சங்கு தீர்த்தத்தில் நீராடினால் வசதிகள் நிறைந்த வாழ்க்கை அமையும். சங்கர தீர்த்தத்தில் நீராடினால் மனோதிடம் பெறலாம். சேது மாதவ தீர்த்தத்தில் நீராடினால் காரிய தடைகளை கடந்து வெற்றி பெறலாம். நல தீர்த்தத்தில் நீராடினால் அனைத்து தடைகளும் அகலும். நில தீர்த்தத்தில் நீராடினால் எதிரிகள் தொல்லை அகலும். கபய தீர்த்தத்தில் நீராடினால் பகை மறையும். கபாட்ச தீர்த்தத்தில் நீராடினால் கவலைகள் நீங்கும். கந்தமாதன தீர்த்தத்தில் நீராடினால் எந்த துறையிலும் வல்லுநராகலாம்.
பிரம்மகத்தி விமோசன தீர்த்தத்தில் நீராடினால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். கங்கை தீர்த்தத்தில் நீராடினால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். யமுனை தீர்த்தத்தில் நீராடினால் உயர் பதவிகள் வந்து சேரும். கயா தீர்த்தத்தில் நீராடினால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். சர்வ தீர்த்தத்தில் நீராடினால் எந்த பிறவியிலும் செய்திருந்த பாவங்களும் நீங்கும். சிவ தீர்த்தத்தில் நீராடினால் எல்லா விதமான பிணிகளும் நீங்கும். சத்தியாமிர்த தீர்த்தத்தில் நீராடினால் ஆயுள் விரக்தி பெறலாம். சந்திர தீர்த்தத்தில் நீராடினால் கலைகளில் ஆர்வம் உண்டாகும். சூரிய தீர்த்தத்தில் நீராடினால் எதிலும் முதன்மை ஸ்தானத்தை அடையலாம். கோடி தீர்த்தத்தில் நீராடினால் முக்தி கிடைக்கும். இந்த தீர்த்தங்கள் ஏதோ புராண காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதைகள் மட்டும் கிடையாது. இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு தீர்த்தத்திலும் ஜீவசத்துக்களும் மின்காந்த அலைகளும் அதிக அளவில் இருக்குங்க. இந்த தீர்த்தம் உங்களது தலையில் நன்கு பட்டால்தான் அந்த சக்திகளை நீங்கள் முழுமையாக பெற முடியும். ராமபிரான் இலங்கைக்கு போக அணை கட்டிய இடம் சேதுன்னு அழைக்கப்படுது. ராமர் தன்னோட வில்லினால் அந்த இடத்தில் தோண்டிய தீர்த்தம்தான் தனுஷ்கோடி. சேது ஸ்நானம் செய்பவர்கள் இந்த இடத்துல வந்து தான் ஸ்நானம் செய்யணும். ராமபிரான் தன்னோட பட்டாபிஷேகத்துக்கு பிறகும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டதா சொல்லப்படுது. பஞ்சபாண்டவர்களும் பலராமரும் புராண வரலாற்று பெற்ற இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபட்டிருக்காங்க. ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோயில் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் 1212 தூண்களும் 690 அடி நீளம் 435 அடி அகலம் கொண்ட பிரகாரத்தை கொண்டிருக்கு. இங்கு உள்ள இறைவனுக்கு 6 கால பூஜைகளும் நடக்குதுங்க. இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள ராமநாத சுவாமிக்கு தினமும் கங்கையில் இருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தத்தினால தான் அபிஷேகம் செய்யப்படுது. ராமபிரான் ராமேஸ்வரத்தில் மட்டும் கிடையாது, வேதாரண்யம் பட்டீஸ்வரத்துலையும் லிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. ராமேஸ்வரம் கோயிலில் ஒரே சங்குல அடுத்தடுத்து 2 சங்குகளை கொண்ட தெய்வீக திரிசங்கு இருக்குங்க. ராமநாதருக்கு அபிஷேகம் செய்வதற்காகவே இந்த தலத்தில் 1008 பிரத்யேகமான அபிஷேக சங்குகள் இருக்குங்க. ராமேஸ்வரத்தில் மனமுருகி வழிபட்டா எப்பேற்பட்ட தோஷத்திலிருந்தும் விடுபடலாம். பிரம்மகத்தி தோஷம் நாகதோஷம் நீங்க பெறலாம். ராமேஸ்வரம் கோயில் தோன்றி 10 சதுரயுகம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு குறிப்புகளும் இருக்குங்க. வைணவரான ராமர் சைவ கடவுளான சிவபெருமான சிவலிங்க வடிவத்தில் வழிபட்டதால் சைவர்களும் வைணவர்களும் நாடு முழுவதிலிருந்து வந்து வழிபடும் முக்கிய ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு ராமேஸ்வரம். நீங்களும் ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.